ஹாய் டியர்ஸ், வணக்கம் தமிழ் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பலாப்பழத்தில் ஒரு இலை பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்காக நான் இங்கே ஒரு பவுலில் 3/4 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 1.5 கப்பு கொதிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் நம்மளால் கையால் மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடு ஆறினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இது கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க முடியும். அதுக்காக இது வந்து மூடி வச்சு ஒரு சைடுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் நமக்கு இந்த பணியாரம் செய்யறதுக்காக நம்மளுக்கு ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணணும். அதுக்காக நான் இங்கே 1 கப்பு பலாப்பழம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குது, 1/4 கப்பு கரும் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கப்பு தேங்காய் துருவியதும் எடுத்துருக்குங்க. இனி ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பலாப்பழத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை மணம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவியது, அப்புறம் 1/4 கப்பு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சைட்லேருந்து ஒட்டாமல் வந்த ஸ்டேஜில் நீங்கள் மாற்றிக்கோங்க. அதுக்குள்ளார நம்மளோட மாவு இங்கே சூடு ஆறிடுச்சு. இனி இது வந்து கையில் எண்ணெய் தடவினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 போலாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் சின்னதாக எடுக்கிற மாதிரி இருந்துன்னா 6 கூட பண்ணிக்கலாம். இனி ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்குற ஒரு போலை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு வாழை இலை வச்சு ஒரு கட்டிங் போர்டு இல்லைன்னா ஒரு தட்டு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா ஈவனாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட்டாக கிடச்சிருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபில்லிங்கை வந்து இந்த பாதி ரொட்டி மேலே போட்டுக்கோங்க. இனி வந்து அதை ஃபோல்டு பண்ணணும். நம்ம குக் பண்ணுற டைமில் அந்த ஃபில்லிங்கை வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சைடில் வந்து கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மீதி உள்ளதை நம்ம பண்ணிக்கலாம். இனி வந்து இந்த வாழையில சைடில் நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி மீதியில் தான் கட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து ஸ்டீம் பண்ணுறது வந்து இட்லி செம்பில் தான் ஸ்டீம் பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து இங்கே இட்லி செம்பில் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷம் ஆனால் தான் நம்மளுக்கு இது நல்லா குக்காகி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே 12 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லாவே குக் ஆகிருக்குது. இனி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்ல சாஃப்டான இலை பணியாரம் இங்கே ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.